நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிப்போம். தானியேல் அப்பொழுது ராஜா 6:16 ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ரிச்சர்ட் உம்மராண்ட் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர் வாழ்ந்து வந்தார். அந்த தேவ மனிதன் கம்யூனிஸ்ட் காலகட்டத்தில் அந்த ரஷ்யா பிரிந்து பல நாடுகளாக பிரிந்த அந்த காலகட்டங்களிலே ருமேனியா என்கிற அந்த நாட்டிலே அவர் சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் சிறையில் அடைக்கப்பட்டார். கம்யூனிஸ்டுகள் அவர்களுக்கு போதகர்களுக்கெல்லாம் ஆணையிட்டார்கள், எங்கள் கொள்கையை தான் நீங்கள் பரப்ப வேண்டும், உங்கள் இயேசுநாதரை பரப்பக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் ரிச்சர்ட் உம்மராண்ட் இல்லை, எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர் ஆண்டவர், என்னை ரட்சித்தவர் ஆண்டவர், எனவே நான் இவரை தான் நான் அறிவிப்பேன் என்று சொல்லி அவர் ரொம்ப தீவிரமாய் அங்கே அறிவித்தது நிமித்தம் ஒரு நாள் அவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவரை ருமேனியா காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. அவருடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாது. ஒரு இருட்டு அறையிலே அவரை அடைத்து அவருடைய மூளை சலவையை செய்ய ஆரம்பித்தார்கள். கேட்டு பார்த்தார்கள், விட்டு விடுகிறோம் என்று. இவர் ஒத்துக்கொள்ளாததினாலே இவர் தானாகவே இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லுவதற்கு ஏதுவான மூளை சலவை, அதற்கான சில சயின்டிஃபிக் முறைகள் மூலமாக சில விஞ்ஞான ரீதியான சில செயல்பாடுகளை கொண்டு செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர் படித்த வேத வசனங்கள் இருக்கிறது பாருங்க, இந்த வசனத்தையே அவர் சொல்ல ஆரம்பித்தார். கர்த்தர் என் பலன், என் பலனாகிய கர்த்தர், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இப்படியே அவர் வசனத்தையே திரும்ப 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 சொல்லி கொண்டிருந்தார். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுவோம், நாங்கள் குவிஸ் வைக்கிறதுடைய நோக்கமே பைபிள் படிங்கன்னு சொல்றது. நெருக்கடிகள் வரும்போது வசனம் நம்மை காக்கும். எஸ், அந்த ரிச்சர்ட் உம்மராண்ட் அப்படியே சொல்லி கொண்டு வந்தார். இவனை ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி அறையிலே போட்டு விட்டார்கள். வசதியாய் நிற்க முடியாது, நீண்டு வசதியாய் படுக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அறை. ஆனால் இவர் அந்த அறையில் இருந்தாலும் அருகாமையில் இருக்கிற சிறை கைதிகளுக்கு சத்தம் உயர்த்தி அவர் வசனத்தை சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். எப்படியெல்லாமோ தடுத்து பார்த்தார்கள், சித்திரவதை செய்தார்கள். அவருடைய சரீரத்தில் ஏராளமான காயங்கள் என்றால் நம்ம சில ஊழியருடைய சரித்திரங்களை எல்லாம் வாசிக்கும் போது இந்த ரிச்சர்ட் உம்மராண்டுடைய சரித்திரம் என்பது நான் வாசிக்கும் போதெல்லாம் நமக்கு கண்ணீர் வந்துவிடும். அவருடைய சரித்திர புத்தகத்தை முற்றிலும் வாசிப்பதற்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அவ்வளவு அவர் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார். அவர் சுவரில் அவருக்கு தெரிந்த வசனத்தை எல்லாம் எழுத ஆரம்பித்தார். கையில் கிடைக்கிற சின்ன கற்களை வைத்து, சாக்பீஸ் வைத்து, பார்க்க வருகிறவர்கள் கொடுக்கிற ஏதோ ஒரு பொருளை விட்டு, குச்சியை வைத்து, இப்படியே உடனே இவர் அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லும்போது என்ன நடக்கும் என்றால் இவரை பிடித்து வேறு சிறையிலே போடுவார்கள். அங்கே அவர் சுவரிலே எழுதுவார். இவர் ஏற்கனவே இருந்த சுவருக்குள் அந்த அறைக்குள் சென்றவர்கள் அதை வாசித்து மனம் திரும்பி விட்டார்கள். 17 வருஷம் 14 அல்லது 17 வருஷம் நினைக்கிறேன் சிறையிலேயே கடைசியில் அவரை வெளியே விட்டு விட்டார்கள். வெளியே விடும்போது அவர் சொன்னது இதுதான், இந்த சிறையில் வைத்து என்னை அடைத்து விடலாம் என நினைத்தீர்கள்,
ஆனால் என் ஆண்டவருடைய வார்த்தையையும் வசனத்தையும் சுவிசேஷத்தையும் எந்த சிறை கதவுகளும் அடைக்கவே முடியாது. ஆமீன், ஹல்லேலூயா. அவர் சொன்னார், எஸ், என்னை அடைத்து விடலாம் என்று நினைத்தீர்கள், அடைக்க முடியாது. என் தேவன் என்னை தப்புவிப்பார். எஸ், அவர் என்னை தப்புவித்தார். அவர் எழுதியிருந்தாராம், அவர் தங்கி இருந்த அந்த அறையிலே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிப்பார் என்று. ஆமீன், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையில் நீ எந்த நிலையில் இவ்வாராதனையிலே பங்கெடுத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ பணிந்து கொள்ளுகிற தேவன் உன்னை தப்புவிப்பார். இன்னும் சொல்ல போனா, பிரச்சனைகள் என்று வந்தபோது மாத்திரமல்ல, எப்போதும் இடைவிடாமல் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆமீன், ஹல்லேலூயா. நாம வாசித்த இந்த வேத பகுதி இருக்கிறதே, தானியேல் 6:16. இந்த கெபிக்குள், சிங்க கெபிக்குள்ளே தானியேல் போடப்படுகிறான். அந்த தானியேலுக்கு செய்தியை கொடுக்கிறான், ஒரு தைரியத்தை ஊட்டுகிறான். சாக போகிற மனிதன் என்று சொல்லி, பயப்படாத, உன்னை அவன் ஆண்டவர் தப்புவிப்பார்னு அந்த தேசத்தின் அரசன் சொல்லுகிறான், அந்நியன் சொல்லுகிறான், ஆண்டவர் உன்னை தப்புவிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிங்க கெபியிலே தானியேல் விழுவதற்கு காரணம் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும், சில ஆழமான, சில தேவனுடைய மறைவான சில திட்டங்கள் எல்லாம் உண்டு. இந்த சிலர் இந்த தானியேலை உற்று கவனித்த பலர் இருந்திருக்கலாம். பலர் சொல்லியிருப்பார்கள், இந்த தானியேலுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம். 30 நாள் தானே ஒரு சட்டம் போட்டிருந்தது, 30 நாள் தான். ராஜாவை தவிர வேற யார்கிட்டையும் எந்த விண்ணப்பத்தையும் வைக்கக்கூடாது. 30 நாள் அமைதியா இருக்க வேண்டியது தானே. அதற்கு பிற்பாடு இந்த தானியேலுக்கு தன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணலாமே என்று நிறைய பேர் சொல்லி இருக்கக்கூடும், விமர்சித்திருக்கலாம். இந்த தானியேலை பார்த்து இன்னும் நிறைய பேர் பல ரீதியில விமர்சித்திருப்பார்கள். எப்படின்னா, இந்த தானியேல் பக்தியின் வேஷம் தரித்தவன். ஏன்னா அவன் டெய்லி என்ன செய்தானோ திரும்பவும் செய்தான். ராஜா ஸ்ட்ராங்கா ஒரு மிக கடினமான சட்ட திருத்தத்தை கொடுத்த போது கூட அவன் செய்வானால் அவன் ரொம்ப துணிகரம் கொண்டவன் என்றெல்லாம் அந்த பிரதானிகள் கூட வசை மொழி பாடியிருப்பார்கள். நிச்சயமா தானியேலோடு கூட வேற எந்த நண்பர்களும் சிங்கக்கெபியில இல்லை. ஆனால் தானியேல் காலத்தில் கட்டாயம் சில விசுவாசிகள் உண்டு. நமக்கு தெரியும், தானியேலுடைய நண்பர்களும் மரித்திருக்க வாய்ப்புகள் இல்லை. தானியேலுடைய நண்பர்களும் அந்த தேசத்தில் எங்கேயோ ஒரு மாகாணத்தில் அவங்க ஒரு உயர்ந்த பொறுப்புகளில் தான் இருந்திருப்பார்கள். ஆனால் அவங்க இந்த சிங்கக்கெபியில இல்லை. இன்னும் தானியேலோடு கூட இங்கே எருசலேமுக்கு விடுதலை கிடைத்த போது ஒரு திரள் கூட்டமான யூதர்கள் பயணப்பட்டு வந்தார்கள், இடிந்து போன அலங்கத்தை கட்டுவதற்கு. தானியேல் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்தாங்க. இந்த கூடுகையிலே, இந்த பயணத்தில் இருந்த நிறைய விசுவாசிகள் இந்த காலத்தில் உண்டு. அவங்க எப்படி விமர்சித்திருக்கார்கள் யோசித்து பாருங்க. இந்த தானியேலை சுற்றிலும் பலர் பல விதங்களிலே விமர்சித்திருக்கலாம். ஆனால் இந்த தானியேல் சிங்கக்கெபியில் எல்லா விமர்சனங்களுக்கும் நடுவிலே தனிமையாக அந்த குழியிலே விழுந்து கிடக்கிறான். அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. எல்லா செய்தியும் ஆண்டவரிடத்திலிருந்து வருவது இல்லை. ஆனால் சில வேளைகளிலே, பல வேளைகளிலே மனிதர்கள் மூலமாக, ஏன் சில வேளைகளில் எதிரிகள் மூலமாய் கூட ஆண்டவர் தம்முடைய செய்தியை வழங்குவது
அவருடைய வழக்கத்தில் ஒன்று. இப்போது எந்த அரசன் அவரை கெபியில் போட்டானோ அதே அரசன் சொல்லுகிறான், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். ஆமீன், ஹல்லேலூயா. தானியேல் சிங்க கெபியில விழுகிறதுக்கு 1000 காரணங்களை சொன்னாலும் ஒரே ஒரு காரணத்தை நான் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். வாசிக்க கவனிப்போம். தானியேல் 1வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகள் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். என்னவாம், இந்த தானியேல் தன்னுடைய இருதயத்தில் ஒரு ஆழமான தீர்மானம் பண்ணி இருந்தான். இந்த தீர்மானம் இருக்கு பாருங்க, நம்ம நிறைய தீர்மானங்களை பண்ணுவோம். உதாரணத்துக்கு நம்முடைய வேலைகளிலே உயர்வுகளை பெறுவதற்கு நம்ம சில நம் வேலை செய்கிற ஸ்தலத்தில் அந்த நன்மதிப்பை பெறுவதற்கு சில தீர்மானம் எடுத்து, இப்படி இருந்தால் நன்மதிப்பை பெறலாம், இப்படி இருந்தால் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்று சொல்லி வேலைகளில் உயர்வுக்காக நாம் தீர்மானம் எடுக்கலாம். கல்வி படிக்கிற பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குகிறதுக்கு சில பிளான் அல்லது திட்டம் அல்லது ஒரு தீர்மானம் பண்ணலாம். சில ஸ்கூல் ஓப்பன் ஆன உடனே ரொம்ப தெளிவான திட்டம் எடுப்பாங்க. ஸ்கூல் அல்லது காலேஜுக்கு போயிட்டு வந்ததும் ஸ்கூல் பாடத்தை எல்லாம் என்ன செய்தரணும், முடிச்சிடணும்னு ஒரு தீர்மானம் எடுத்துருவாங்க. நல்லது. பலருக்கு அது பழக்கமாக இருந்தாலும் சிலருக்கு அது வருஷத்தில் துவக்கத்தில் மாத்திரம்தான் என்ன செய்யும், பழக்கமாக இருக்கும் தீர்மானம். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா சில நட்புகளை வெட்ட வேண்டும் என்றும் சில நட்புகளை தொடர வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நிலைகளிலே பணம் சம்பாதிப்பதற்கு இப்படி இருந்தால்தான் முடியும் என்று தீர்மானம் எடுப்பார்கள். ரொம்ப சிலருடைய அந்த சம்பாத்தியத்துடைய முறைகளை எல்லாம் நாம் பார்ப்போமானா இப்படியெல்லாம் இருப்பாங்களான்னு சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் திட்டமிடுவார்கள். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தங்களுடைய ஒழுக்கமான ஜீவிதம், இவைகளை எல்லாம் சீர்திருத்திக் கொள்வதற்கு தீர்மானம் எடுப்பார்கள். இங்கே தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தான். என்னவென்றால், தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக, ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறதான பரிசுத்தத்திற்கு எதிராக, ஆண்டவருடைய போதனைக்கு எதிராக நான் ஒரு காலத்தில் வாழ்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லி ஆழமான ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான். ஆமீன், ஹல்லேலூயா. நண்பா, இந்த தீர்மானம் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல வாழ வேண்டும், தேவனுடைய மனதை புண்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுப்பானால் அவன் வாழ்க்கை வளம் பெறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவன் அவனை உயர்த்தியே ஆகும். ஹல்லேலூயா. எஸ், தானியேல் உயர்த்தப்பட்ட செய்தி நமக்கு தெரியும். அந்த அடிமைகளாய் போன கூட்டத்தில் தானியேல் இருந்தாலும் அந்த தேசத்தில் இருந்த மற்ற ஞானிகளை விட இவர்களுடைய ஞானம் அதிக ஞானம் என்று கருதி ராஜா மிக உயர்ந்த பொறுப்பிலே வைத்தான். தம்பி, தங்கச்சி, கவனிங்க. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நீ தீர்மானம் எடுப்பாயானால் என் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் அந்த உயர்வு என்பது ஒற்றை உயர்வு அல்ல. அந்த ப்ரமோஷன் என்பது ஒரு நேரம் உனக்கு கொடுக்கப்படுகிற ப்ரமோஷன் இல்லை. அட்ரஸ் இல்லாத உனக்கு முகவரியை என் ஆண்டவர் கொடுப்பார். இதுதான் உன்னுடைய ப்ரமோஷன் என்று விட்டு விடுவாய். இல்லை, இந்த முகவரியை தாண்டி அடுத்து ஒரு உயர்வு உனக்கு இருக்கிறதே. எஸ், முகவரி அற்றவர்களாக இருந்த தானியேலுக்கு முகவரி கொடுக்கப்படுகிறது. ராஜாவுக்கு அடுத்த பிரதானி என்கிற ஒரு முகவரி கொடுக்கப்படுகிறது.
அதோடு நிறுத்திவிடவில்லை என் ஆண்டவர், அடுத்த உயர்வுக்கு நேராய் அவரை அழைத்து செல்லுகிறார். என்னவா அந்த உயர்வு? நம்மெல்லாம் ஆச்சரியப்படுகிற அந்த உயர்வு. தானியேல் 6வது அதிகாரத்தை வாசிப்போமானால் அதனுடைய 25-26வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், ராஜா தன் ஆளுகைக்குள் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதுகிறான் துரிதமாக. அது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக, இதுதான் வார்த்தை, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் பிரதானிகளில் பிரதானமானவனாய் உயர்த்தப்பட்டான், நல்லதுதான். ஆனா இப்ப ஒரு மகிமை கிடைக்கிறது, இப்பொழுது ஒரு உயர்வு கிடைக்கிறது. தானியேலுடைய பெயரெல்லாம் அறிவிக்கப்படுகிறது. தானியேலுடைய பெயர் அறிவித்த அந்த அரசன் சொல்லுகிறான், தானியேலின் தேவனுக்கு, இந்த என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற எல்லா மக்களும் நடுங்கி பயப்பட்டு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கடிதம் எழுதுகிறார். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எஸ், இந்த தானியேல் தேவனை விசுவாசித்தபடியினால் அவன் ஆழமாய் தீர்மானம் பண்ணினான், தன்னை கெடுத்து விடக்கூடாது, தன்னை பாழ்படுத்தி விடக்கூடாது, தன் பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது என்று ஆழமான ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான். விளைவு உயர்வு. அந்த உயர்வின் அந்த முதல் கட்டத்திலே நின்று விடவில்லை, அடுத்த கட்டத்திற்கு நேராக ஆண்டவர் கொண்டு போகும்போது அதனுடைய இறுதி பகுதியில் சொல்லுகிறது, தானியேலின் தேவனுக்கு எல்லாரும் நடுங்கி பயப்பட வேண்டும் என்கிற மிகப்பெரிய மகிமையை ஆண்டவர் தானியேலுக்கு ஏற்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை அங்கே தானியேல் உணர முடிந்தது. தேவனுடைய மகிமையை ஏன் என்கிற கேள்விக்கு மீண்டும் நான் சொல்லுகிற பதில் இதுதான். அவன் ஒரு ஆழமான ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான். இந்த குழியிலே கிடக்கிற தானியேல், நான் ஏற்கனவே சொன்னது போல பலவிதமான குரல்களை கேட்டான். அதிகாரிகள் எல்லாம் இவன் சட்டத்தை மீறினதுனால தான் இப்படி கிடக்கிறான் என்று சொல்லுகிற குரல் அவனை தூக்கி போடும்போது சொல்லுகிறத அவன் கேட்டிருக்கலாம். ஆனால் ராஜாவும் சொல்லுகிறார், எப்பா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றும் சொல்லுகிறான். 2 விதமான குரலை அவன் கேட்கிறான். மக்கள், அவனுக்கு எதிராய் நின்ற மக்கள் அவனுக்கு ஒரு விதத்தில் பேசுகிறார்கள். அதே வேளையில் ஆதரவாய் இருக்கிற அரசனும் கூட அவனுக்கு ஆதரவாய் பேசுகிறான். நாம இந்த வாழ்க்கை பயணத்தை காலையில் எழும்பி 10 மணிக்கு நான் இங்கே இருக்கிறனோ, 12 மணிக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லி திட்டமிடுவோமானால், தீர்மானம் நம்முடைய இருதயத்தில் நினைப்போமானால், நாம் கரெக்டாக அதில் அங்கே மூவ் ஆகி போயிட்டே இருப்போம். நம்முடைய திட்டமும் நம்முடைய தீர்மானமும் நம்முடைய இலக்கை நோக்கி நம்மை பயணிக்க செய்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக ஆண்டவர் விரும்புகிற வண்ணம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோமானால், ஆண்டவர் காட்டுகிற பாதையை நோக்கி பயணிப்பதற்கு அந்த தீர்மானங்கள் எல்லாம் நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது ஒருவேளை சிங்கக்கெபியின் பாதையாய் கூட அமையலாம். ஆனால் அந்த சிங்கக்கெபியை தொடர்ந்து நமக்கு மகிமை இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து போகவே கூடாது. பின்னாடி சொல்லுகிறவங்க நிறைய சொல்லுவாங்க, மக்கள் பலதை பேசுவாங்க.
மக்கள் நம்மை பாராட்டினால் நான் சரியாக இருக்கிறேன் என்று சிலருடைய கருத்து. ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? வாசிக்க கவனிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் 26வது வசனத்தை வாசிப்போமா? லூக்கா. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ. பாத்தீங்களா? எல்லா மனிதர்களும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஆபத்து, ஐயோ. அநேகர் நினைக்கிறார்கள் தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்னை பாராட்டி விட்டால் அந்த பாராட்டுக்கு எதையும் செய்ய ஆயத்தம். சட்டத்தை மீறுவா? பாராட்ட வேண்டும், அவ்வளவுதான். தேவன் விரும்பாததை செய்யவா? அதையெல்லாம் பிரச்சனையே இல்லை. மக்கள் என்னை பாராட்டினால் நான் சரியாய் செய்கிறேன், என்னுடைய பயணம் சரியாய் இருக்கிறது என்று பலர் கருதுகிறார்கள். நண்பனே, இந்த மக்களுடைய பாராட்டு கிடைக்கிறது என்று சொன்னால் அங்கே ஆபத்து இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மக்கள் எல்லோரும் நம்மை புகழும் போது ஐயோ உனக்கு ஐயோ அப்படின்னா, மக்கள் சில வேளைகளில் இவெல்லாம் என்ன செய்துட்டான்னு சொல்லி இந்த தானியேல அன்றைக்கு பிரதானிகள் எல்லாம் சிலர் இகழ்ந்தார்கள், திட்டினார்கள். ராஜாவுடைய அந்த கட்டளைக்கு ஒரு 30 நாள் வெயிட் பண்ணக்கூடாதா, ஏன் இப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி சிலர் பரிகசித்தார்கள். அப்போ இந்த தானியேலுடைய செவி கேட்க பிரதானிகள் பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் பேசுகிறவர்கள் நம்மை சுற்றிலும் இருந்து விட்டால் ஒருவேளை நம்முடைய ரூட், நம்முடைய டிராவல், நம்முடைய அந்த பயணம் லெக்கு தவறாக அமையுமா அப்படின்னு அதுவும் இல்லையாம். வாசிக்க கவனிப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள். அன்றியும் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும். இப்போ வெளியிலிருந்து நமக்கு வர்ற வாய்ஸ் எப்படி இருக்கும்? பாராட்டு இருக்குமா? இல்லை. இதெல்லாம் தேவையில்லாதது, இதெல்லாம் அவசியம் இல்லாதது. தானியேலுக்கு அப்படி அந்த காதில் விழுந்துச்சு, பிரதானிகளுடைய குரல் அவன் செவியில விழுந்துச்சு. நல்லா வேலையிலலாம் எக்ஸ்பர்ட் தான் தானியேல், நல்லா தான் செய்வான். அவன்கிட்ட எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப ஸ்மார்ட் தானியேல். தானியேல் எந்த கரப்ஷனும் தானியல்கிட்ட இல்லை. பணத்துக்கு பின்னாடியெல்லாம் தானியேல் போக மாட்டான். முகஸ்துதியா நெவர், தானியல்கிட்ட அது கிடையாது. ஏண்டா தேவையில்லாம ஒரு 30 நாள் அமைதியா இருக்கக்கூடாதா? கொஞ்சம் வெயிட் பண்ணக்கூடாதா? ஏமா, என் பரிசுத்த வேதத்தை கவனமாய் நம்ம வாசிப்போமானால் சுற்றி இருந்து கேட்கிற சத்தம் இருக்கிறதே, அதுதான் தேவனுடைய சித்தம் செய்கிற அளவுகோல் என்று நீங்களும் நானும் நினைத்து விடக்கூடாது என்றுதான் என் வேதம் சொல்லுகிறது. உலகம் உன்னை பாராட்டலாம், உலகம் உன்னை புகழலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், டேஞ்சரஸ் உனக்கு, ஆபத்து உனக்கு. இந்த உலகம் உன்னை இகழலாம், இந்த உலகம் உன்னை பலவிதமாக வேதனைப்படுத்தலாம், பழி சொல்லலாம். பயப்படாத, பக்தியாய் நடக்கிறவன் இதை தான் கேட்பான். மொத்தத்தில் சொல்ல போனா கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளியில் இருந்து நமக்கு நேராய் வருகிற எந்த விமர்சனங்களும் எந்த சப்தங்களும் நான் தேவனுடைய சித்தம் செய்கிறேனா இல்லையா என்பதற்கு அடையாளமான சப்தமே அவைகள் இல்லை என்பதுதான் இந்த வேத வாக்கியங்கள் சொல்லுகிற உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், நோவாவை எடுத்துக்கொள்வோம். நோவா ரொம்ப வருஷமா அந்த பேழையை செய்து கொண்டிருக்கிறான். ஊர் ஜனங்கள் எல்லாம் அவனை என்ன செய்தாங்க? பரிகாசம் பண்ணாங்க. இது தாத்தாக்கு வேற வேலை இல்லையா, மழை பெய்ய போகுதான். ஏன்னா அந்த ஊர்ல மழையை பார்த்ததே இல்லை.
அப்போ எப்படி இருக்கும்? மழையை பார்க்காத அந்த ஜனங்கள் நோவா சொல்றாரு, ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுவேன், எல்லாரையும் அழிப்பேன்னு சொல்றாரு, அதுதான் நான் அந்த பேழையை கட்டுறேன் வாங்கன்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, பரிகாசம் பண்ணாங்க. நோவாவின் செவியில் விழுந்த சத்தம் பரிகாசம். இந்த பரிகாசத்தினால இந்த நோவாவுடைய ரூட்டு ராங் ஆயிருமா? இல்ல. உன் செவியிலே விழுகிற சத்தங்கள், உன் செவியிலே விழுகிற சத்தங்கள் நீ எப்படி போறாங்கிறத தீர்மானிக்க இயலாது. தானியேலே, பிரதானிகள் 1000 பேசட்டும் தானியேலே, உன் கூட இருந்த விசுவாசிகள் 1000 பேசட்டும் தானியேலே. ஆனா இந்த தானியேலுக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் தெரியும், நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிவேன்கிற அந்த விசுவாசத்தோடு கூட பயணப்பட்டு கொண்டிருந்தான். யோசேப்புக்கு பாருங்களேன், யோசேப்புடைய பிரதர்ஸ், இரத்த சம்பந்தமான உறவுகள் என்ன சொன்னாங்க? சொப்பனக்காரன் வாரான், சொப்பனக்காரன் வாரான், இவன் எல்லாம் நம்மளை ஆள போறானா. அப்படிதானே அவன் சொப்பனத்தை சொன்னான். சந்திரனும் சூரியனும் அவனை சுற்றி இருந்தது, 11 நட்சத்திரங்கள் இருந்தது. ஓஹோ, நான் வாராம் பார் சொப்பனக்காரன். பரிகாசம் பண்ணினார்கள். ஏமா, இந்த யோசேப்பு செவியில் கேட்ட சத்தங்கள் இந்த தானியேலுடைய யோசேப்புடைய பயணம் தேவனுடைய சித்தமா சித்தம் இல்லையா என்பதை தீர்மானிக்க இயலாது. அவன் தேவனுடைய பாதையில் தான் செல்லுகிறானா என்பதை எது தீர்மானிக்கிறது தெரியுமா? அவன் தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் வச்சிருந்தான் பாருங்க. யாரு? யோசேப்பு. ஒரு நாள் போத்திபாருடைய மனைவி அவனை அணுகின போது அவன் சொன்னான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எஸ், இந்த தீர்மானத்தோடு கூட வாழ்ந்தானே, இந்த தீர்மானம் தான் தேவனுடைய சித்தத்தின் பாதையிலே ஒரு மனிதனை நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா. வேற எந்த சப்தங்களும் நம்மை நடத்தி விட முடியாது. 1000 பேர் 1000மான விஷயங்களை பேசுவாமா, பேசிக்கிட்டே இருப்பான், அவங்க பேசிக்கொண்டே இருக்கட்டும். இயேசுநாதரை விசாரணைக்கு கொண்டு போன போது நிறைய மக்கள் நின்னாங்க, நிறைய மக்கள் சுத்தி நின்னாங்க, சுத்தி நின்றுட்டு சொன்னாங்க, இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும். யோசித்து பாருங்க, எவ்வளவு பேரு. ஒரு சிலர் மாத்திரம் ஆதரவாய் நின்றார்கள். அவங்க குரலெல்லாம் நசுக்கப்பட்டது. எந்த பாவமும் எந்த குற்றமும் செய்யாத என் ஆண்டவருடைய செவியில் விழுந்தது, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். நண்பா, மனதார மனப்பூர்வமாய் உன் புகழுக்காக, உன் பெருமைக்காக, உன் நலனுக்காக, அதிக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, செல்வந்தனாய் மாற வேண்டும் என்பதற்காக என்று நினைக்காதபடிக்கு உண்மையாய் நீ சென்று கொண்டிருக்கும் போது ஒருவேளை பல விதமான சொற்கள் செவியில உனக்கு எதிராக திரும்பலாம், எதிராக விழலாம். ஆனா நீ, என் இருதயம் பண ஆசை இல்லாததாய், என் இருதயம் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு துடிக்குமானால், இந்த சத்தங்களை குறித்து நீயும் நானும் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சில வேளைகளில் ஒரு கருத்துக்களை நாம் குடும்பங்களில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, குடும்பத்தில் பெரும்பான்மையானவர் எஸ் சொல்லுவாங்க, சில பெரும்பான்மையானவர் அல்லது நோன்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மையானவர்கள் எஸ்ன்னு சொன்னதுனால நம்ம வீட்டில் அல்லது சமூக அமைப்பில் பெரும்பான்மையானவர்கள் நோன்னு சொன்னதுனால அது தேவனுடைய சித்தம் என்று நாம் என்ன செய்ய முடியாது, எடுத்து விட முடியாது. இப்போ நம்முடைய தமிழகத்தை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய தமிழகத்தில் ஒரு புதிய முதல்வர் இருக்கிறார். நம்மளை பார்த்து கேட்டாச்சுன்னா யார் செலக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லுவோம்? யாரு? பெரும்பான்மையான மக்கள். ஆனால் இன்னொரு கோணத்தில் ஒருத்தட்ட கேட்போம்னா, ஐயா பெரும்பான்மையான மக்கள் தானே இவரை செலக்ட் பண்ணி வச்சிருக்குன்னு கேட்டாச்சுன்னா அவர் சொல்லுவார், இல்லை இல்லை, எத்தனை % ஓட்டு பிரதர்? 35 45
எதுன 35-45%. அப்போ பெரும்பான்மை எங்கே இருக்கு? வெளியில தான் இருக்கு, ஆப்போசிட்டாக தான் இருக்கு. நான் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெரும்பான்மை எல்லாம் தேவனுடைய திட்டம் என்றோ தேவனுடைய சித்தம் என்றோ இல்லை. அதிகமான ஒரு சத்தம் கேட்கிறதே, அதிகமான கூக்குரல் கேட்கிறதே, எல்லா சத்தத்தை விட இந்த சத்தம் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறதே, ஓ அதனால இது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமும் இல்லை. தேவனுடைய வார்த்தை ஆம் என்று சொன்னால் போதும். உலகமே இல்லைன்னு சொன்னாலும் தேவனுடைய வார்த்தை ஆம் என்று சொல்லுகிற அந்த ஒற்ற வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் வலிமையும் தான் பெரியது. ஆமீன், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இல்லை என்று சொல்லுமானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆம் என்று உரத்த குரலில் சொன்னாலும் இது தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சி அந்த மனிதனுடைய வார்த்தை ஒலிக்க இயலவே இயலாது. ஆமீன், ஹல்லேலூயா. எஸ், ஆழமான ஒரு தீர்மானம் எடுத்தான் என் தானியேல். இந்த தீர்மானத்தின் விளைவு அவன் உயர்த்தப்பட்டான். ஆண்டவரோ இந்த உயர்வு அல்ல, இதற்கு மேல் ஒரு உயர்வை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த தானியேலை வழி நடத்துகிறார். வழி நடத்தும் போதுதான் ஒவ்வொரு உயர்வுக்கு முன்பதாக சோதனை என்கிற சாலையில் தான் நாம் கடந்து போக வேண்டும். எஸ், என் தேவன் அப்படிப்பட்ட சோதனை சாவடிக்கு நேராக தானியேலை இழுத்து செல்லும் போதே அங்கே 30 நாள் யாரும் ராஜாவை தவிர வேறு எவரிடமும் மன்றாடக்கூடாது என்று சொல்ல, ஆனால் இந்த தானியேல் அதற்கு ஒத்துழைக்காமல் தான் முன்பு செய்து வந்தபடியே அவன் செய்து வந்தான். எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரியே, இந்த ஆலய ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என் ஆண்டவர் சொல்லுகிறது இதுதான். ஒரு பெரிய மகிமையான ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். அந்த மகிமையான உயர்வுக்கு முன்பதாக நீ சோதனை சாவடியிலே கடக்கத்தான் செய்ய வேண்டும். அந்த சோதனை சாவடிக்குள்ள வரும்போது தடுமாற்றங்கள், பயங்கள், கலக்கங்கள், திகில்கள், எதிர்மறையான சிந்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள், மன அழுத்தங்கள், போராட்டங்கள் என்று சொல்லி உன்னை சூழ்ந்து உன்னை ஒலித்து கொண்டு உன்னை நசுக்குவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் நீ என்ன செய்யணும்னு தெரியுமா? ஓ, சிறைச்சாலையில், அக்கினி சூளையில், சிங்க கெபியில் எல்லாம் தன் பட்சத்தில் நிற்க திராணியுள்ள வல்லமையுள்ள அந்த ஆண்டவருடைய பாதத்தை மாத்திரம் உறுதியாய் பற்றி பிடித்திருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனுடைய தீர்மானங்களும் மனிதனுடைய வார்த்தைகளும் மாறி போகும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒரு காலமும் மாறுவதே இல்லை. அப்படியானால் கவனிப்போம். இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அதாவது நேர்மறையாக எதிர்மறையாக, நிறைய பேர் பாராட்டினாலும் தப்பு, நிறைய பேர் எதிர்த்தாலும் தப்பு. நிறைய பேர் பாராட்டினாலும் அதை சரின்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் எதிர்த்தாலும் அது சரின்னு சொல்ல முடியாது. உண்மைதான். நீ ஆண்டவருக்காக நீ தீர்மானம் பண்ணுவாயானால் தேவன் உன்னை அதிசயமாய் நடத்துவார். ஆனால் அந்த தீர்மானத்தை கொஞ்சம் உடைப்பாயானால், அந்த தீர்மானத்தில் கொஞ்சம் நழுவி விழுவாயானால் உனக்கு எனக்கும் இவ்விதமான பாதைகள் வழியாக ஒருவேளை போகலாம். ஒருவேளை சிங்க கெபியா இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அக்கினி சூளை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை சிறைக்கூடம் யோசேப்புக்கு கிடைத்தது போல அந்த சிறை கூட இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்லட்டுமா, யோனா அவன் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியவன், தீர்க்கதரிசி. ஆனால் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிய மனமற்றவனாய் அந்த தீர்மானத்திலிருந்து சருகி அவன் போனதுனால அவன் எங்க போய் இருக்கிறான் தெரியுமா? மீனின் வயிற்றில். தீர்மானத்தை மறந்தவன், தீர்மானத்தை அலட்சியமாய் செய்கிறவன், இது யோனாவை போல மீனின் வயிற்றிலே இருப்பதற்கு அல்லது நெருக்கடிக்குள்ளே போவதற்கு வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படி போக வாய்ப்புகள் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன். அப்படி
அப்படியானால் நான் எதை சரி என்று, எப்படி சரி என்று அதை பிரித்தாழ்வது, புரிந்து கொள்வது? ஐயா, கர்த்தருடைய அந்த தீர்மானத்தில் உறுதியாயிருக்கிறவர்களுக்கு போராட்டம் இருக்கிறது உயர்வுக்காக. உறுதியை இழந்தவர்களும் கூட மீனின் வயிற்றில் போய் சிக்கி சின்ன பின்னமாய் சிதறடைந்து கொண்டிருக்கிறார்களே. அப்படியானால் தேவன் காட்டுகிற அந்த பயணத்தை சரி என்று சொல்லி நான் பயணிப்பது எப்படி என்று நாம் கேட்கலாம். வாசிக்க கவனிப்போம், வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தின் 31வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நீ புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் புகழுக்காக, உன்னுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக, 4 பேர் மதிக்க வேண்டும் என்பதற்காக செய்யாம தேவனுடைய மகிமைக்காக. கரங்களை தட்டி அம்மா, நான் சொன்ன பாருங்க, எதை செய்தாலும் பாராட்டுவான், எதை செய்தாலும் விமர்சிப்பான். அப்போ அந்த சப்தங்கள் நான் சரியா போறேனா தப்பா போறேனான்னு சொல்லி நிர்ணயிக்க முடியாது. அது உலகமே ஏத்து ஆம்னு சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை நோன்னு சொன்னா அதுதான் சிறந்தது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, ஒரு காரியத்தை நான் செய்யும் போது, ஒரு காரியத்தை பிளான் பண்ணும்போது, அது கல்வியா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய திருமணமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நான் பிளான் பண்ணும்போது இது தேவனுடைய மகிமைக்கா அல்லது என்னுடைய பெருமைக்கா அப்படிங்கிற ஒற்றை கேள்வியை கேட்டுக்கிட்டு நாம ஜெபித்து முடிவெடுப்போமானால் அது சரியான பாதையை நோக்கி பயணிக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய பேர் மைண்டில் நினச்சிக்கிட்டு இருக்கோம், தானியேலை போல சிங்கக்கபியில் கிடக்கிறேன்னு. நம்மில் அநேகர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நாம் சூளையில், எரிகிற சூளையில் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல இருக்கிறோன்னு சொல்லி. ஐயோ, யோசேப்பை போல நான் சிறையிருப்பில் இருக்கிறேன் சொல்லி. ஆனால் பலர் இவ்விதமாயின போராட்டத்தில் இல்லை, யோனாவை போல கடல் நீரில் மூழ்கி, கடல் மூரில் தத்தளித்து, ஜீவனா மரணமா என்று போராடி இறுதியில் தப்பிவிடலாம் என்று சொல்லி வாயை பிளந்து கொண்டிருக்கிற அந்த மீனுக்குள்ள முதுக்கென்று போய் விழுந்து அங்கிருந்து வெளியேற முடியாமல், இன்று வெளியேறுவேனா, நாளை வெளியேறுவேனா, நாளை மறுநாள் வெளியேறுவேனான்னு சொல்லி தாங்க யோனா புலம்பிக்கிட்டு கதறிக்கிட்டு இருந்தது போல நம்மில் அநேகர் கதறிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, நான் தேவ பக்தியாக நடக்கிறதுனால நான் சிரமப்படுகிறேன் அப்படின்னு. இல்லை நண்பா, இல்லை சகோதரி, இல்லை சகோதரா, எதை செய்தாலும், புசித்தால் கூட, குடித்தால் கூட தேவனுடைய மகிமைக்காய் நான் அதை செய்கிறேனா என்று இருக்க வேண்டும் என்றுதான் என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை மீறி என் புகழுக்காய், என் குடும்ப பின்னணிக்காய் நான் செய்து சிக்கி சின்ன பின்னமாய் மாறுவேனானால் அதற்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். என்னுடைய பயணம், நான் ஆழமாய் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை பயணம் தேவனுடைய சித்தத்தில் தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை அறிய மற்றொரு வசனத்தை கூட வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா
காரியங்கள் இப்படியாய் இருக்கிறது தினந்தோறும் என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுனால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் தெசலோனிக்கே உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நற்குணசாலிகளாய் இருந்தாங்க. உலகம் எப்படி சொல்லும்? நீ நல்ல குணசாலியா இருந்தாலும் எப்படித்தான் சொல்லும்? அவனை தெரியாதா, அவளை தெரியாதா? தானியேல் அப்படிதானே சொன்னாங்க. பிரதானிகள் எல்லாம் குற்றம் சாட்டுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, முடியல. லீகலா அவங்களால குற்றம் சாட்டுறதுக்கு முடியல. ஆனால் குற்றம் சாட்டினார்கள், குற்றம் சாட்ட வகை தேடினார்கள், குற்றம் சாட்டியும் விட்டார்கள். அவன் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டிருக்கிறதை நாங்கள் கண்டோம். அவன் தன் பிதாவை நோக்கி பிதாவே என்று ஜெபம் பண்ணுகிறது நாங்கள் கேட்டோம். குற்றம் சாட்டி விட்டார்கள். லீகலா பண்ண முடியல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதை போல நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பான். உன் மேல லீகலா குற்றச்சாட்டுகள் வைப்பதற்கு ஆதாரங்கள் இருக்காது. ஏன் இருக்காது தெரியுமா? நீ இந்த மக்களை போல இந்த வேதத்தை தினம் தினம் வாசிக்கிறதுனால, இந்த வேதத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறதான ஆச்சரியமாய் தியானிக்கிறதுனால உன் குணம் நல்ல குணமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 1000 பேர் 1000 விதத்தில் கத்தட்டும், குறைக்கட்டும், என்ன வேணும்னாலும் எடுத்து சொல்லட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவனுடைய வார்த்தை ஒன்றையும் என்னையும் குணசாலிகளாய் நற்குணசாலிகளாய் மாறுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா என்று இருந்தால், அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னா உன் லக்கை நோக்கி நீ பயணித்து கொண்டே இரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பைபிள் உன்னை ராங் ரூட்ல கொண்டு போகாதுமா. இந்த வசனம் உன்னை தப்பா கொண்டு குழியில கொண்டு சேர்க்காதுமா. இந்த வசனம் உன்னை ஒருவேளை குழியில தூக்கி போட்டாலும் அது உன்னை சரியான நேரத்தில் மிதக்க பண்ணும்ரா. இந்த வசனம் உன்னை தூக்கி நைல் நதியில தூக்கி எறிஞ்சாலும் ராஜா வீட்டில் வளர பண்ண முடியும். என் தேவனுடைய வார்த்தை உன்னை அப்படித்தான் செய்யும். ஏன்னா நீ எப்படி ட்ரெயின் ஆகிற தெரியுமா? நீ எப்படி மோல்ட் ஆகிற தெரியுமா? பைபிள் பேஸ்ல, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நல்ல குணசாலிகளாய் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம், எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவா செய்துகிட்டே போயிட்டு இருக்கிறோம். நம்ம சுத்தில என்ன சத்தம் கேட்டாலும் அதுக்கு நம்ம கண்டுகொள்ளவே வேண்டாம், கரெக்ட் ரூட்ல போயிட்டு இருக்கிறோம். நம்பர் 2, நம்முடைய இந்த பைபிளுக்கு ஏத்தாப்புல என் லைஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி அது அனுதினமும் தினம்தோறும் அப்படி ஆராய்ந்து பார்க்கணும். செய்து பாருங்களேன். 1000 பேர் 1000 சொல்லட்டும், சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என் தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாய் ஒன்றை சுத்த பொன்னாய் மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவன் கண்ணு முன்னாடி நீ சாதாரணமான மண்ணு தான், ஆனால் என் தேவன் உன்னை பொன்னாய் மாற்றி அப்படி ஜொலிக்க பண்ணுவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என் தேவன் அந்த மகிமை உனக்கு கட்டளையிடுவார். தேர்ட்லி, மூன்றாவதாக வாசிக்க கவனிப்போம். கொலேசியர் 3வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை வாசிப்போம். கொலேசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கு என்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். போதும். தேவ சமாதானம் உங்க இருதயத்தில் ஆளட்டும். அப்படின்னா அர்த்தம் என்னம்மா அப்படின்னா, உன்னை சுற்றிலும் பலவிதமான சத்தம் கேட்கும்போது கொஞ்சம் நார்மலாக இருக்கும்போது உனக்கு குழப்பம் வரும், உனக்கு பயம் வரும், திகில் வரும். ஓ, இஸ் இட் ட்ரூ? அவங்க சொல்லதான் சரியோ? ஐயோ, இவன் சொல்றதான் சரியோ? என்ன நீ செய்துட்டே இருப்பா. ஆனால் அந்த நேரத்தில் தேவனே அப்படின்னு வந்து விழும்போது தேவன் ஒரு சமாதானத்தை உள்ள வைப்பார்,
உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதானம், அப்பாவுடைய வார்த்தை கொடுக்காத சமாதானம், அம்மாவுடைய வார்த்தை கொடுக்காத சமாதானம், தம்பி தங்கச்சி கொடுக்க வார்த்தைகள் கொடுக்காத சமாதானம், ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க முடியாத சமாதானம் என் ஆண்டவர் சொன்னார் என்னுடைய சமாதானம் என்று. ஆமென், அல்லேலூயா. அந்த சமாதானம் அப்படி இருதயத்தில் இறங்கும் பாருங்க. உலகமே அணி திரண்டு ஒற்றை வரிசையில் நின்றாலும் தனி மனிதனாய் நிற்கும்போது பயமே இல்லாமல், ஆம், அந்த ஸ்தேவானுடைய முகம் அப்படி பிரகாசித்தது போல நம்முடைய முகம் பிரகாசித்து மகிழ்ச்சியினால், பேரானந்தத்தினால், தெய்வீக சமாதானத்தினால நாம நிரம்பி இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். தானியேலே, நீ சிங்க கபியில் போடப்பட்டிருக்கிறாய். ஆனா நான் சொல்றேன் தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. இன்னும் சொல்ல போனா, தானியேலே, இந்த தேவனுக்காக நீ சில தீர்மானங்களை வைத்திருந்தாயே. பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கரைவிடாமல் வாழ வேண்டும், குற்றமில்லாமல் வாழ வேண்டும், வசனத்தின்படி வாழ வேண்டும், ஓ தேவனுடைய மகிமைக்காய் வாழ வேண்டும் என்றெல்லாம் தீர்மானம் பண்ணினாயே தானியேலே. அந்த தேவனை விசுவாசித்ததுனாலே தானே அந்த தீர்மானம் பண்ணினாய். கட்டாயம் நீ தேவ மகிமையை காண்பாய். தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுதலையாக்குவதற்கு, உன்னை விடுவிப்பதற்கு கட்டாயம் போதுமானவர் சொன்னது போல இந்த காலை வேளையில் அம்மா நான் சொல்லுகிறேன், நீ இருக்கிற சிக்கல்கள்ல இருந்து என் ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். ஆமென், அல்லேலூயா. நீ சிங்க கிபியில விழுந்து கிடக்கும் போது உன்னை சுற்றிலும் பலவிதமான செவியில பலவிதமான வார்த்தைகள் வந்து விழுகிறது, உன்னை சோர்ந்து போக பண்ணுகிறது. ஐயோன்னு சொல்லி இல்ல, ஆண்டவரேன்னு நீ கூப்பிட்டு பாரு. உன் இருதயத்தில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நிரம்புகிறதை காண்பாய். எப்போது நீ அவர் சித்தத்தில் நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதை ஆண்டவர் உணர்த்தும் போது இவ்விதமாய் உணர்த்துவார். நீ புரிந்து கொள்ளலாம், தேவனுடைய மகிமைக்காய் நான் செய்கிறேனா என்று சொல்லி அலசி பார்த்து, ஓ என்ன சத்தம் கேட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி நீ ஓடலாம். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின்படி என்னை அமைத்துக் கொள்ள வேண்டும், என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பட்டணத்து மக்களை போல நீ பிரயாசப்படும் போது கூட நீ தேவனுடைய சித்தத்திலேயே பயணித்து கொண்டிருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல தேவன் இனம் புரியாத சமாதானத்தை வைப்பார் பாரு. அந்த சமாதானத்தை விட இந்த உலகத்தில் ஒரு சமாதானமும் இல்லை. ஆமீன், அல்லேலூயா. வாசித்து முடித்து விடுவோம். 2 நாளாகமும் அதனுடைய 15வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 15:7. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. என் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, ஆழமான ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கிறாய் அல்லவா? இந்த தீர்மானத்திலிருந்து சறுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்கு முன்னாடி வைக்கப்படும். உனக்கு வழி விலக பண்ணுவதற்கு நிறைய உபாய தந்திரங்களை சாத்தான் கொண்டு வருவான். ஆனால் நீயோ உன் கைகளை நெகிழ விட்டு விடாதே. நீயோ பரத்துக்கு நேராக உயர்த்தின அந்த கைகளை நெகிழ விட்டு விடாதே. திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தப்புவிக்கப்படுவாய், நீ விடுவிக்கப்படுவாய். என் மகனே, என் மகளே, நீ ஆராதிக்கிற தேவர் உன்னை தப்புவிப்பார். இந்த காலை வேளையில் உன்னை தப்புவிப்பார், என்னையும் தப்புவிப்பார். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆமென், அல்லேலூயா. காதை சுத்தி கேட்கிற சத்தம் 1000 இருந்தாலும் நம்ம கூட அந்த சத்தம் நிற்காதுமா. நம்ம கூட எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அப்படி எழுந்து நின்று நம்மை அவருக்கு அர்ப்பணம் செய்வோமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமத்தை உடையவரே கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா. என்னை தப்புவித்தருளும்னு சொல்லுவீங்களா?
என்னை விடுவித்தருளோன்னு சொல்லுவீங்களா? நீ தப்புவிக்க வல்லமை உள்ளவர்னு சொல்லுவீங்களா? ஒருவேளை நீ எடுத்த சில தீர்மானத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும்னு சொல்லி நீ எடுத்த சில தீர்மானங்கள்ல சறுக்கி விழுந்திருந்தா, சறுக்கி இருந்தா, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லு, என் தேவனே, கூப்பிட்டு பார்க்கலாம், என் தேவனே உமது மகிமைக்காய் நான் வாழ விரும்புகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், என் தேவனே உம்முடைய மகிமைக்காய் நான் வாழ விரும்புகிறேன். Glory to Lord. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அவருடைய மகிமைக்காக இருக்கும் போது நீயும் நானும் அவருடைய மகிமைக்காக வாழாமல் இருந்தால் எப்படி கர்த்தருடைய பிள்ளையே? அவருடைய மகிமைக்காக நாம் வாழணும் அல்லவா? சொல்லுவோம். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயம், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயம், பூமியில் காண்கின்ற யாவோ கர்த்தாவுமை போற்றுமே, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். சொல்லுங்க, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். சிநேகிதா, நீ சிங்கக்கெபியில் இருப்பாயானால் சீக்கிரத்தில் நீ சிங்காசனத்தில் வைக்கப்படுவாய். நீ அக்னி சூளையில் நடப்பாயானால் ஓ சீக்கிரத்தில் மகிமையான மறுவாழ்வு உனக்கு கொடுக்கப்படுகிறது. சிறைக்குள் யோசேப்பை போல இருப்பாயானால் உன்னை சிங்காரித்து கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் ஆட்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். வெகு விரைவில் அது நடக்க போகிறது. எஸ் 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 க்ளோரி டு லார்ட். உன் பயங்கள் மாறப்போகிறது. ஒருவேளை நீ மீனின் வயிற்றில் அகப்படுவாயானால் ஒரே வழிதான் உண்டு. பரலோகத்தின் தேவனை நோக்கி நீ அபயமிட்டுத்தான் ஆக வேண்டும். ஐயா, இந்த ஒரே ஒரு விசை மாத்திரம் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கூப்பிட்டு பாரு, அப்பான்னு கூப்பிட்டு பாரு. தாய் தன் பிள்ளையை மறக்க மாட்டாள். பெற்றது தாய் தானே. என்னத்தான் தவறு செய்தாலும் தாயின் பிள்ளை தானே அது. என் சகோதரனே, என் சகோதரியே, என் ஆண்டவர் உன்னை மறப்பதில்லை. அப்பான்னு கூப்பிட்டு பாரு. மீனின் வயிற்றில் இருக்கிற நீ கூப்பிட்டு பாரு. 3 நாட்கள் 3 மணி நேரமாய் மாறிவிடும். 3 நாட்கள் 3 நிமிடமாய் மாறிவிடும். 3 வருடங்கள் 3 வினாடிகளாய் மாறிவிடும். கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். கூப்பிட்டு பாரு, ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். என் ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என் ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். மீன் உன்னை சேதப்படுத்தாது. கடல் சமுத்திரம் உன்னை சேதப்படுத்தாது. அலைகள் உன்னை தொட முடியாது. பாசிகள் உன்னை அமிழ்த்து விட முடியாது.
என் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சித்தத்தின் பாதையில் நீ நடக்க ஆரம்பித்து விடுவாய். ஓ, தேவ சமாதானம் உன் இருதயத்தை நிரப்ப பார்க்கிறது. ரிசீவ், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள்ளம்மா. கர்த்தருடைய மகிமை உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. தூரபால சந்தரல ரபதரபா. அக்கினியின் மனம் கூட வெளிப்படுவது இல்லை. அக்கினியின் மனம் கூட உன்னை வெளிப்படுத்துவதில்லை. சிங்கம் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சிறைச்சாலை உன்னை அடைத்து வைப்பதில்லை. ஓ ரபதனல ரபதனமல் தடத சந்தர பல ரபதனமா. Glory to Lord. இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்கிற ஒற்றை உரிமையோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்முடைய கிருபை எங்களை மூடட்டும், உம்முடைய தயவு எங்களை தாங்கட்டும். தானியேல் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாய் இருந்ததனால் கூட அவன் விளைவுகளை சந்தித்திருக்கின்றான். தீர்மானத்தை விட்டு விலகி சென்றதினால் கூட யோனா சில விளைவுகளை சந்தித்திருக்கிறான். எப்படியோ நாங்கள் தேவனுடைய மகிமை என்றும் வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்றும் சொல்லி வாழ கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. சமாதானத்தோடே புறப்பட்டு போங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.